ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச். சிலபஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம், இல்லை புதுசாக சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்களே அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக என்னென்னா டிப்ளமோ லெவலில் தான் இருக்க போது. டிப்ளமோ லெவலில் என்னென்ன போஸ்ட்டு, அதோட கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் கூட ஒரு சிலபஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னென்ன டிஎன்பிசி லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. அண்ட் இதோட எக்ஸாம் டேட்டு, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான், சரிங்களா? பார்த்தோன்னே புரியும் உங்களுக்கு டேபிள் காலமே. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் எல்லாமே டிப்ளமோ லெவல் தான். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கரஸ்பாண்டிங் சப்ஜெக்ட் கோடுக்கான சிலபஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியருங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ் கோட் வந்து 299 இருந்தது. அதை மாற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 443 சிலபஸ் கூட மாற்றிருக்காங்க. ஸோ இது இந்த 443 சப்ஜெக்ட் கோட் வந்து என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது ஜேடிஓ ஹைவேஸ், ஜேடிஓ ஆர் ஓவர்சீர், அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜில். நெக்ஸ்ட் ஜேடிஓ ஹெச்ஆர்சி, இந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் ஃபிஷரிஸு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ஓவர்சீர் ஆதி திராவிடர் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதில் இருக்குது. ஒன்று ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட், இன்னொன்று போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் அது எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் கோட் என்னது 443. கிளியருங்களா? இதுக்கு முன்னாடி 299 இருந்தது, அதை மாற்றி 443. கிளியர்? இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இதை கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டிராஃப்ட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கோட் வந்து 508. கிளியர்? 508. நெக்ஸ்ட் ஜேடிஓ வாட்டர் ரிசோர்ஸு, ஜேடிஓ பிடபிள்யூடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி. இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ்ஸு 509. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னா ஜேடிஓ பிடபிள்யூ ஆகட்டும், ஜேடிஓ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது. அதாவது சப்ஜெக்ட் கோட் 299 இல்லைனா 443 இந்த சிலபஸ் எடுத்து தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பியும் அது கூட 2 போஸ்ட், அதாவது ஜேடிஓ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜேடிஓ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், இந்த ரெண்டையும் சேர்த்து ஸோ நமக்கு ஒரு தனி சிலபஸ் கொடுத்துருக்கேன். அதுதான் 509 சிலபஸ். சரிங்களா? இந்த 509 சிலபஸில் பார்த்தீங்கன்னா 70% சிவில் சிலபஸ் இருக்கும், 30% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர் சிலபஸ் இருக்கும். ஸோ அப்போனா ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான், அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான் ஃபார் சப்ஜெக்ட் கோட் 509. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடிஓ வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜேடிஓ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி. கிளியர்? ஸோ உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சிலபஸ், இந்த சப்ஜெக்ட் கோடுக்கான சிலபஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் சிலபஸ் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஷார்ட் டைம் தான். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஜூன் அந்த டைமில் தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுலேருந்து ஒரு 2.5 மாதத்துல எக்ஸாம், மோஸ்ட்லி ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பல்காக வரப்போகுது வேகன்சிஸ். ஸோ கீப் ப்ரிப்பேரிங். அதுவும் ஷார்ட் டைம் தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட்லையுமே சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணி அப்டேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். கிளியருங்களா? ஸோ இப்போதைக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு 3 சிலபஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நமக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு 3 சிலபஸ் இருக்குது. சர்வேருக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு சர்வே. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இந்த 3த்துக்கு எப்படி தனித்தனி சிலபஸ் இருக்கோ அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா கோடு 388, 387, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 490, அந்த 3 சப்ஜெக்ட் கோடு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் இதே மாதிரி 3 சப்ஜெக்ட் கோடு இருக்குது. இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியருங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் பி எலிஜிபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டெக் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான், பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான், இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்லை நான் டிப்ளமோ மட்டும்தான் பண்ணியிருக்கேன்னா ஸோ தாராளமாக எலிஜிபிள். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.